சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 29 2025 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 13ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலயுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மனோதைரியம் அதிகமா இருக்கும். இன்னொன்னு எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும். நான் ஒத்தனே மட்டும் எல்லாம் பண்ணுமா அப்படிங்கிற நிலைமை இல்லாம எல்லாருமே நம்ம கூட இருக்காங்க. எவ்ரி ஒன் வில் சப்போர்ட் அஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். மெயின் டம்மி இஷ்யூஸ் கிளியர் ஆகும். கடன் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா முக்கியமான இடங்களுக்கு நம்ம போய் நிற்கக்கூடிய அற்புதமான நாள். பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி கிடையாது. நம்ம எந்த விஷயத்த எடுக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும். முருகப்பெருமான மனசார வணங்குங்க. ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள், அபாரமான திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள். பரோபகார புத்தின்னு சொல்லுவோம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம், அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா கௌரவமான பல விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் ஜெயிக்கும். வெற்றி பெரிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் டென்ஷன் ஆகாம ஒரு விஷயத்த முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும். அருமையான நாளா இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு தைரியம் ஃபர்ஸ்ட் வரும். சின்ன குழப்பம் வரும். ஆனா என்னன்னா அதுக்கு மேல தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பார்வையில சந்திரன் உட்கார்ந்துருக்கனால அது பெருசா நெகட்டிவிட்டியை கொடுக்காது. 100% சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் சில இடங்கள்ல செலவு பண்ணாதான் பிரச்சனை இல்லாம இருக்குங்கிறதுனால கொஞ்சம் செலவும் பண்ணுவீங்க. ஓவராலஸ் இந்த நாள் நல்லா தான் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன பண்றீங்களோ இல்லையோ மெயினா இந்த நாள் கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டு போங்க. ஏன்னா பணத்தை கொடுக்கும். இதனால் மன சந்தோஷத்தை அதிகமா கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், வியாபாரத்துல 10 மடங்கு உயர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். செம்மையா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பவர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம், மனசுக்கு சந்தோஷம், பெரிய திருப்தி, பெரிய ஏற்றம், நினைச்ச எல்லா காரியங்களும் கைகூடுவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. அது 100% சக்சஸ் கொடுக்கும். அமோகமான நாளா இந்த நாள் இருக்கப்படுது. எல்லாத்துலயுமே ஒரு கிளாரிட்டியோட நீங்க முடிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி குழந்தைகளுக்காக எங்கேயாவது கூட்டு போறது, ஆடம்பர செலவுகள் செய்வது, வீட்டுல பெண்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பதுங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். பட் அதெல்லாம் சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்கும். எதுவும் கவலைப்படுற மாதிரியோ அது சரியா இல்லைன்னு சொல்ற மாதிரியோ எதுவும் கிடையாது. லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்கு. ப்ரமோஷனு, செய்ய வேண்டிய விஷயம்லாம் டப்பு டப்புன்னு முடியறது, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தீர்றது, எல்லா விதமான டென்ஷன் குறையிறது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரியோ நெகட்டிவிட்டியோ எதுவுமே கிடையாது. பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அதான் இருக்கிறதுலே பியூட்டி. எதுவுமே நம்ம தேடி போக வேண்டியது, தானா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம்.
மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாளா இருக்கப்படுது. வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்துல பெரிய வெற்றி, அசாத்தியமான வலிமையை கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். மெயினா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில மாற்றங்கள், ஒரு சில சுருக்கங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா சக்தி வழிபாடு, சக்தி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கணும், பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும், டென்ஷனை குறைச்சிக்கணும். ஆனா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா நாகராஜர் வழிபாடு பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சக்சஸ் பண்ணி கொடுப்பார். ஒரு அபிஷேகத்தை கொடுத்தா கூட போதும், நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாகப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா நாகராஜ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் பெரிய ஏற்றம், அசாத்தியமான திருப்தி, சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. எதுலையுமே டென்ஷன் இல்லை. உங்களுக்கு இது வேணா இது வேணும், அது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைய நாள். ஸோ எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு வெற்றி, அசாத்தியமான சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.